வணக்கம் சம்பிரதாய மக்களே! ஹாப்பி நியூ இயர்! நியூ இயர் பொறந்தாச்சு. 2024 எல்லாருக்குமே ரொம்ப நல்லதாவும், ஹாப்பியாவும், ப்ராஸ்பரிட்டியாவும் இருக்கணும்னு நாங்க விஷ் பண்ணிக்கிறோம். எல்லாருமே செலிப்ரேட் பண்ணோம். நாங்களும் நெறைய செலிப்ரேட் பண்ணோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டப் போறோம். எஸ், இதுதான் எங்களோட அழகான அரண்மனை அப்படின்னு சொல்லலாம். எங்களோட வீடு. கோலம்லாம் எங்க அம்மா தாங்க போட்டாங்க. கடைய மூடிட்டு நைட்டு 10 மணிக்கு வந்தோம். 12 மணி வரைக்குமே கோலம் போட தான் ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மாவோட ஃபேஸ்ல அந்த சந்தோஷத்த பார்த்தீங்களா? எப்படி இருக்குன்னு. பல வருஷத்துக்கு அப்புறமா கோலம் போட்டாங்க குனிஞ்சு. பெண்டெல்லாம் பயங்கரமா நிமிர்ந்துருச்சு அவங்களுக்கு. ஆனாலும் நியூ இயரை ரொம்பவே அழகாக வெல்கம் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த நாள் வண்ணமயமாக இருக்கிற மாதிரி இந்த வருஷம் ஃபுல்லாகவும் நம்மளோட வாழ்க்கை மட்டும் இல்லாமல் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் மிகவும் வண்ணமயமாக இருக்கணுன்றதுக்காகவே இந்த ஒரு கோலம் போட்டு எல்லாரையும் நாங்கள் வெல்கம் பண்ணுறோம். ஒரு வழியாக நாம் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு தருணம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி பலகாரம், ஸ்வீட்ஸு, நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். பாயாசம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு முன்னாடி கவுண்ட் டவுன் ஆரம்பிச்சிருச்சுங்க. 3, 2, 1 ஹாப்பி நியூ இயர்! இந்த 2024 ரொம்பவே அழகாக, ஹாப்பியாக, பயங்கர ஜாய்ஃபுல்லாக எங்களுக்கு ஆரம்பிச்சது. அந்த ஒரு சந்தோஷத்தை எங்கள் ஃபேமிலியில் இருக்க எல்லாரோட முகத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம குடும்பத்தை பொறுத்த வரைக்கும், நம்ம எல்லார் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல ஆரம்பிக்கிறதே பூஜை ரூம் தானேங்க. சாமியை நல்லபடியாக கும்பிட்டுட்டு அந்த ஒரு இயரை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ரெடியாக இருந்தோம். எஸ், இந்த பூஜை ரூமில் டெக்கரேட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் தாங்க. இந்த குரலுக்கு சொந்தக்காரி தான். இந்த பூஜை ரூமையும் அங்கே இருக்கிற எல்லா கடவுளையும் அலங்காரம் பண்ணி ரெடி பண்ணி சொக்காவெல்லாம் மாற்றி வச்சது நான் தாங்க. அதெல்லாமே பண்ணது நான் தான். கிரெடிட்ஸ் கோட்ஸ் டு ரேணுகா ஒன்லி. ஓகே, எங்கள் அம்மா வந்து 12 மணிக்கெல்லாம் கற்பூரம் கொளுத்திடணும் அப்படின்றதுனால தயாராக இருந்தாங்க. அந்த கற்பூர பாக்கெட்டை எங்கள் அப்பா கிட்ட கொடுத்ததே தப்பாக போச்சுங்க. இவன் பூவை பிக்கிறேன்னு பிச்சுக்கிட்டு இருந்தான். பட் பரவாயில்ல, ஒரு வழியாக நாங்கள் வந்து எங்கள் குலதெய்வமான பெரியாண்டவனையும் எல்லா கடவுள்களையும் வேண்டி இந்த ஒரு நியூ இயரை நல்லபடியாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். எங்கள் வீட்டில் எல்லோரும் சேட்டைக்கார பசங்கங்க, பயங்கர சேட்டைங்க. அப்பா அம்மா பயங்கர டிவோஷனல். நான், ஹரி இவங்க எல்லாருமே கொஞ்சம் சேட்டை பண்ணுவோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஃபேமிலியாக இந்த ஒரு நியூ இயரை செலிப்ரேட் பண்ணது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட இந்த ஒரு நியூ இயரை அழகாக வெல்கம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம். தூது வருமா, தூது வருமா. இந்த ஒரு நியூ இயர் பர்டிகுலராக எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலாக ஆரம்பிச்சதுங்க. நான் ஆரம்பித்த உடனே எனக்கு ரொம்பவே அழகாக என் பர்த்டேக்கு ஒரு குங்குமச்சிமிழ் கிஃப்டாக வந்தது. அந்த குங்குமச்சிமிழ்லேருந்து தான் என்னோட இந்த நியூ இயரே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அப்புறமா எங்கள் அம்மா எப்போவே அந்த சம்பிரதாயமாக அப்பாவோட கையால் குங்குமம் வச்சுக்கிறது வழக்கம் தானே, அதே மாதிரி இப்போவும் எங்கள் அம்மா அப்பா கையால் குங்குமம் வச்சுக்கிட்டாங்க. சில நாட்களில் மட்டும்தான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா காலில் விழுறதே நீங்கள் பார்க்க முடியும். அது கல்யாண நாளும், நியூ இயர் அன்னைக்கும், பொங்கல் அன்னைக்கும், இந்த மாதிரி விசேஷமான நாட்களில் தாராளமாக எங்கள் அம்மா எங்கள் அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குற அந்த கண்கொள்ளா காட்சியை நாங்கள் பார்ப்போம். நம்ம கையால் எல்லாத்தையுமே வாங்கிக்க முடியும். ஆனால் அடுத்தவங்க கையில் இருந்து நம்ம ஒரு விஷயம் வாங்குகிறோம் அப்படின்னா அது ஆசீர்வாதம் மட்டும்தான். அது இருக்கிறதுலே விலை மதிப்பற்றது அப்படிங்கிறது தாராளமாக சொல்லலாம். விளக்கேற்றி முடிச்சதுக்கப்புறமா என் தம்பி ஏதோ சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு எங்கள் எல்லாரையுமே கூட்டிகிட்டு போனால் அங்கே கிடச்சிதுங்க பயங்கரமான சர்ப்ரைஸு. மேலே பார்த்தா அந்த பார்ட்டி எஃபெக்டில் பலூனெல்லாம் கட்டி என் 2 தம்பிங்க மட்டும் ஸ்பெஷலாக டிஜே ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருந்தானுங்க. பெரிய கேக்கு வேறு. எனக்கு அந்த கேக்கை பார்த்த உடனே என் மூஞ்ச பார்க்கணுமே, அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு தாங்க எரிஞ்சுது. அவ்வளோ சூப்பரான கேக்குங்க. அவ்வளோ பெரிய கேக்காகவும் இருந்துச்சு. நான் அப்படியே கேக்லேயே பாஞ்சு குளிச்சிடலான்னு பார்த்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருமே சாப்பிடணும் இல்லையா? அந்த ஒரு அடக்க ஒடுக்கம் காரணமாக நான் அமைதியாக கேமரா பிடிச்சி நின்றுட்டேன். எங்கள் அம்மா வந்து பயங்கர சர்ப்ரைஸ் ஆனாங்க. எங்கள் அப்பா அதை விட ஐயையோ கேக்க அப்படின்ட்டாரு. பயங்கர ஜாலியாகவே இருந்துச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற ஒரு சில மணி நேரங்களில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, வயசானவங்க, ஹார்ட் பேஷண்ட் இவங்கெல்லாம் பார்க்காதீங்க. பிகாஸ் நாங்கள் எல்லாருமே பயங்கரமாக டான்ஸ் ஆட போகிறோம். அந்த ஒரு கண்கொள்ளா காட்சியை நீங்கள் பாருங்கள்.
உசுரை கொடுத்து சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணது என்னோட பெரிய தம்பி. ஆனால் கேட்க அமுக்கிறத கொஞ்சம் பாருங்களேன், அவன் தான் என் சின்ன தம்பி. அவங்க எண்ணத்தில் இது சொல்லிடலாம். எப்பவுமே வந்து 11:30 மணிக்கெல்லாம் நாங்கள் அட்டன் பண்ணுவோம் வீட்டுக்கு. இன்னைக்கு நான் வந்து சீக்கிரம் 10 மணிக்கெல்லாம் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தேன். பெரிய பையன் வந்து மேலே ஃபுல்லாக எங்களுக்கு வந்து ஒரு மாபெரும் சம்பவம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சம்பவம் தாங்க. எஸ், டான்ஸு அப்படின்னு சொன்ன உடனே நான் தொப்பக்கடி அப்படின்னு சொல்லி குதிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால. பட் இருந்தாலும் ஏதோ கேவலமாக ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நானும் என்னோட பெரிய தம்பியும். அங்கே பார்த்தீங்கல்ல என்ன மாதிரியான ஆட்டம் அப்படின்ட்டு. நீ ஒன்று ஆட நான் ஒன்று ஆடன்னு நாங்கள் பாட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம். பாட்டுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்ததுங்க. நாங்கள் கேட்டுக்கு ஷாருக் கான் பாட்டு, நயன்தாரா பாட்டு வேற போட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம். கமெண்ட்ஸில் என்ன கழுவி ஊற்றுவாங்களோ தெரியலையே. இப்படி தாங்க பிரதர்ஸ்லாம் இருந்துட்டாங்கன்னா நம்மளை கலாய்க்கிறதுக்கு வெளியிலேருந்து ஆள் வரணுன்ற அவசியமே கிடையாது. நம்மளே மடியில் ஒரு ஆளை கட்டிக்கிட்டு இருப்போம். அவங்க தான் கூட பிறந்த தம்பிங்க. நானுமே பார்க்க தாங்க பொண்ணு, பட் பேசிக்காக நான் ஒரு பையன் மாதிரி. அது இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இந்த சேட்டையெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மணி வந்து 2:30ங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நாங்கள் முழிச்சிட்டு தான் இருந்தோம். விடிய தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் சிவராத்திரி ஆகிப்போச்சு. இந்த டான்ஸ் முடித்த கையோட குளிச்சுட்டு தான் நாங்கள் கடைக்கும் கிளம்பிட்டோம். ஸோ 2023ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத பற்றி கவலையே இல்லாமல் இந்த 2024 ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணணும் வித் பாசிட்டிவ் எனர்ஜி. நடந்ததெல்லாம் நடந்துட்டு போட்டுங்க, எல்லாத்தையும் தட்டி விட்டா ராமா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு வரப்போகிற ஃபியூச்சரை ஸ்மைலியோட நம்ம ஆரம்பிக்கணும். பாசிட்டிவ் தாட்ஸ், பாசிட்டிவ் திங்கிங்கோட இருக்கணும். ஏன்னா இந்த யூனிவர்ஸ் நம்ம நினைக்கிறத நடத்தி கொடுக்கணும். ஸோ இந்த 2024 நீங்கள் நினச்சது எல்லாமே 100% ஹாப்பியாக நினைக்கிறதுக்கு என்னோட விஷஸ். ஆமாங்க, ஒரு வழியாக 2024 மிட் நைட்டோ நாங்கள் கடந்துட்டோம். மறுநாள் எப்போவுமே வழக்கம் போல் ஆரம்பிக்கணும் இல்லையா, எங்கள் அம்மா கடைக்கு போயிட்டாங்க, நாங்களும் சேர்ந்து கடைக்கு போயிட்டோம். உங்கள் அம்மாச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு வந்து செலிப்ரேட்லாம் முடிச்சுட்டு இப்போ நேராக கடைக்கு வந்துட்டேன். கடைக்கு வந்து உங்களோட வந்து ஒரே ஒரு இது போட்டுலான்னு சொல்லிட்டு வந்தேன். அதாவது வந்து நேற்று நைட்டு வந்து நாங்கள் வியாபாரத்தை முடிச்சுட்டு நான் அந்த கடையில் இருந்துட்டு கரெக்டாக 11 மணிக்கு தான் என் பொண்ணுலாம் வந்தாங்க. நான் முன்னாடியே வந்து 9 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா தெரியும், கோலம் ஃபுல்லாக நான் தாங்க போட்டேன். எத்தனையோ வருஷம் ஆகுதுங்க அவ்வளோ பெரிய கோலம்லாம் போட்டு இடுப்பு நவுந்து போச்சு. எனக்கு இடுப்பு வலிக்குது நிச்சயமாக. இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணது எங்கள் ஃபேமிலியோட சூப்பராக மேலே ஃபுல்லாக என் பையன் டெக்கரேட் பண்ணிட்டு சஸ்பென்ஸாக நிறுத்தி காட்டினா ரொம்ப அழகாக இருந்தது. 2 பூஜை பண்ணுறது ரொம்ப மன நிறைவாக இருந்தது. பூஜை பண்ணும்போது எல்லாருக்கும் அனைவருக்கும் நல்லா சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு தைரியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். நாங்கள் இந்த வருஷத்துலேருந்து ஒரு உறுதி இது எடுத்துக்கிட்டேன். ரெசல்யூஷன், அது தமிழில் சொல்லு. உறுதிமொழி ஒன்று எடுத்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து எப்போயுமே ஒரு டைம் சீக்கிரம் போவோம், லேட்டாக போவோம், அவங்கவுங்க ரூமில் போய் அசதியாக இருந்தால் தூங்கிடுவோம். ஆனால் இந்த வாட்டி நாங்கள் உறுதிமொழின்னு தான் எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து போட வேணான்னு சொல்லிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரன். நானும் என்ன சொன்னேன்னா,
எல்லாரும் வந்து ஒரு நேரமாவது, நான் என் பொண்ணு வந்து பெரியபாளையம் போயிட்டு வந்தா பார்த்தீங்களா, அந்த மாதிரி நாங்கள் நடத்துவோம். அது கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் ஆச்சு. அதனால வந்து நாங்கள் சொல்லும் போது இந்த வாட்டி ரெண்டாவது வந்து அந்த உறுதிமொழி என்னன்னா, எல்லாருக்கும் உங்களுக்கு நான் இந்த வருஷம் நான் சொல்ற ஒரு அறிவுரையா எடுத்துக்கலாம், இல்ல அம்மாச்சியுடைய ஒரு நல்ல சொல்லா கூட எடுத்துக்கோங்க. நீங்க எல்லாருமே ஒரு வேளையாவது ஒரு நாளைக்கு ஃபேமிலியோட உட்காந்து சாப்பிட்டு ஒன்னோட ஒன்று பழகி பேசுங்க. அப்பதான் வந்து குடும்பம் சந்தோஷமா இருக்கும். ஏன்னு கேட்டா எங்க குடும்பத்துல இதை நாங்க ஃபாலோ பண்றோம். 1-2 விட்டு போனாலும் இப்போ நாங்கள் அதை ஃபாலோ பண்ண 1 நாள் 2 நாள் விட்டதை கூட நாங்கள் அதை கணக்கு காட்டி எங்கள் வீட்டுக்காரு இன்னைக்கு நீ வரல நாளைக்கு நீ வரல அப்படி சொல்கிறாரு. அதனால உறுதிமொழியாகவே நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு ஒரு வேலையாவது எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு கலகலன்னு பேசுங்க. மனசில் எந்த ஒரு அழுத்தமும் இருக்காது. நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களை சார்ந்தவங்களும் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ரெண்டாவது, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்க காரணம், நான் இந்த அளவுக்கு நான் எனர்ஜிக்காக இருக்க காரணம் வந்து என் ஃபேமிலி தான். எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது என் ஃபேமிலி, என் குழந்தை, என்னுடைய வீட்டுக்காரர் தான். அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடவுள்கிட்ட ரொம்ப வேண்டிக்கிறேன், என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்கள் முதல் கொண்டு. அதனால வந்து இந்த வருஷம் புத்தாண்டு இனிதே எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும், கடவுள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி வேண்டிக்கிறேன்.